திருவல்லிக்கேணியிலிருந்து மயிலாப்பூர் வரையும் திரிபுர சுந்தரி தீர்த்தபாலீஸ்வரர், பெரியநாயகி வாலீஸ்வரர், பொற்கொடியம்மன் சமேத ஸ்ரீ காரணீஸ்வரர், மரகதாம்பாள் சமேத மல்லீஸ்வரர், காமாட்சியம்மன் சமேத வள்ளீஸ்வரர், கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர், மயூரவல்லி சமேத கேசவ பெருமாள், அமிர்தவல்லி சமேத மாதவ பெருமாள் மற்றும் அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்தில் வணங்குவதும், ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதி பெருமாளை, யோக நரசிம்மர் அழகிய சிங்கரை வணங்குவதும், ஆண்டாள் பாசுரங்களை ஓதுவதும், வெள்ளையம்மன் கோவில் சோழிங்கபுரம் யோக நரசிம்மரை வணங்குவதும், பாடிகாட் முனீஸ்வருக்கு பிரார்த்தனை செய்து வணங்குவதும், அங்காள பரமேஸ்வரர் வணங்குவதும், கவர்னுடைய மாளிகையிலே உள்பக்கமாக இருக்கின்ற முனீஸ்வரர் மிக மிக சக்தி வாய்ந்த சகல கோடி கர்மாக்களை, எதிரிகளை ஓட ஓட விரட்டுகின்ற அற்புதமான ராஜ்பவன் முனீஸ்வரரை அநேகமாக பக்தர்கள் வழிபடாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது முனீஸ்வரர் தூபம், முனீஸ்வரர் எண்ணெய் ஏற்றி, இல்லை என்றால் 3 விதமான எண்ணெய்கள், இல்லைன்னா 5 விதமான எண்ணெய்கள், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய் மற்றும் தேங்காய் எண்ணெய், இப்படி 5 விதமான எண்ணெய்கள் பஞ்சமி திதிக்கும், 6 விதமான எண்ணெய்கள் சஷ்டி திதி வரும்போதும் ஏற்றி வணங்கும் போது ராஜ்ய யோகத்தை கொடுக்கின்ற ராஜ்பவன் முனீஸ்வரும், ஊரப்பாக்கம் வண்டலூர் அருகே உள்ள இரணியம்மனை வணங்கி வாகனங்களை எடுத்து செல்வதும், குறுங்காலீஸ்வரர் தர்மசம்பர்த்தினி சமேத ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் சர்வேஸ்வரரை வணங்குவதும், வள்ளீஸ்வரர் கோயிலில் உள்ள சர்வேஸ்வரருக்கு அருமையான அபிஷேக ஆராதனைகள் செல்வதும், சிவ விஷ்ணு ஆலயங்களை தரிசனம் செய்வதும், திருமலை வையாவூரை வணங்குவதும், இப்படி மாங்காடு மாரியம்மன், பெரிய பாளையத்தம்மன், நாகத்தம்மன், துலுக்கானத்தம்மன், இப்படி நாக ஆபரணங்களை கொண்ட தெய்வங்களை வணங்குவதும், சோமநாதேஸ்வரர், அதாவது ஆவடியார் கோயில் அருகிலே பெருமகளில் உள்ள சோமநாதேஸ்வரர் இயற்கையான சுயம்புவான தாமரை லிங்கத்திலான, தாமரை கொடியிலான, தாமரை வேறான சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுவதும், வாழ்க்கையில் மனக்குழப்பம் நீங்கி அற்புதமான நல்லவையே நடக்கின்ற, எந்த விதமான வியாதியும், முதுகெலும்பு சம்பந்தமான வியாதிக்கு தீர்வு கொடுக்கின்ற சிந்துப்பட்டி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளுடைய புதஸ்தம் கொடிமரத்தை வணங்கி அபிஷேக ஆராதனைகள் செய்து கொள்ளவும், மூட்டெலும்பு முதுகெலும்பு தேய்வதும், அதில் புற்றுநோய்கள் வருவதும், ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு மீண்டும் தாம் கட்ட வேண்டிய ஆலயங்கள் பூர்ணமாக பூர்த்தியடைந்து மிக விரைவிலே கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று ஆரம்பம் செய்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிந்துப்பட்டி பெருமாள் கோயிலை வழிபட்டு அங்கே உள்ள தீர்த்தத்தை நீங்கள் செய்கின்ற ஆலயத்தில் சற்றே தெளிக்கும் பொழுது அற்புதமான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கும்பகோணம் அருகிலே சுவாமி மலைக்கரையிலுள்ளே ஆதிமூல வரதராஜ பெருமாளுடைய கோயிலில் உள்ள வாராகியை வணங்குவதும், கோபிநாத பெருமாள் பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு கோயிலுக்கு அருகிலே உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோபிநாத பெருமாள், பூமிநீலா சமேத ஸ்ரீ சேஷ சயன வரதராஜ பெருமாளை வணங்குவதும், திப்ராஜபுரம் வரதராஜ பெருமாளை வணங்குவதும், இப்படி வாராகி அம்மனை வணங்கவும், தஞ்சை பெரிய கோயில் உள்ள ஆதிமூல வாராகி, நந்தியம் பெருமான், பெரியநாயகி பெருவுடையாரை வணங்குவதும், விருட்சபாலீஸ்வரர் மரங்களை வெட்டி சேதப்படுத்தி அதனால் ஏற்பட்ட காடுகளை அழித்து எரித்து ரோட்டில் உள்ள சாலையில் உள்ள மரங்களை அதர்மமாக வெட்டிய பாவத்திற்கு குடும்பத்தை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக விருட்சபாலீஸ்வரரும் ஒருதரும் மன்னிப்பு கேட்டும், நவக்கிரக மூர்த்தியாக 9 லிங்கங்களாக இருக்கின்ற லிங்கங்களுக்கு தேங்காய் எண்ணெய் காப்பு போட்டு, கம்பு, சோளம், கேழ்வரகு இப்படி போன்ற தானியங்களுடன் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து ஆலயத்தை சுற்றி எறும்புகளுக்கு உணவு இடுவதும், பாலாம்பாள் சுந்தராம்பாள் சமேத ஆதிமூல வைத்தியநாத சுவாமி திருமிழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமிக்கு பழச்சாறுகளால் அபிஷேகம் செய்து அதை அருந்தி வந்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் உடனடியாக தீர்ந்துவிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள மீன்களுக்கு உணவிடுவதும், தீராத நோய்களுக்கு செவிசாய்த்த விநாயகரிடம் சொல்லி வைத்தியநாத சுவாமி சிவகாம சுந்தரி வைத்தியநாதர் என்று அற்புதமான வைத்தியநாத சுவாமி வணங்குவதும், தையல்நாயகி வைத்தியநாதர் சுவாமி வைத்தீஸ்வரர் கோயில் மற்றும் பூந்தமல்லி வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலே உள்ள திரியம்பக சக்கரத்தை வணங்கி அடிப்பிரசனம் செய்து சந்தனக்காப்பு சாத்தி கையால் அரைத்த சந்தனங்களை சாத்தி வழிபடுவதும், வைத்திய சம்பந்தமான அருமருந்து நாயகி அபூர்வநாயகி கற்கடேஸ்வரரை வணங்குவதும், குருவாயூரப்பனை வணங்குவதும், அம்மையூரப்பன் ஆதிமூல தன்வந்திரியை வணங்குவதும், சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வணங்குவதும், சக்தி உபாசனை செய்யாதவர்கள் இப்பொழுதாவது நாளையிலிருந்து குறைந்தது 48 நாளைக்கு அம்பாள் உபாசனை, சக்தி உபாசனை பெற்று பாலா திரிபுர சுந்தரியுடைய
மூலமாக ஆரம்பித்து ஒரு குரு மூலமாக தீட்சை பெற்று அது செய்தால் இந்த வருடம் போல நம்முடைய காரியம் மிக ஜெயப்பிராப்தமாக இருக்கும். எதிர்வரும் காலங்கள் அப்படியும் இப்படியுமாக இருக்கும். நல்லதும் கெட்டதுமாக நிறைந்து இருக்கும். தீயவர்களை மாய்க்கின்ற சக்திக்கு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பு தருகின்ற மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு பின்னாடி உள்ள பிரகாரத்தில் உள்ள பிக்ஷாடனரை பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை இவைகளை பிக்ஷாடனருக்கு அவருடைய திருக்கரங்களில் உள்ள திருவோடுகளில் இட்டு அதை எல்லோருக்கும் தானம் கொடுப்பதனால காம குற்றங்கள், ஏனென்றால் உணர்ச்சியை பெருக்குகின்ற அதிசக்தி நிறைந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இவைகளை எல்லோருக்கும் அந்த பிக்ஷாடனருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடுக்கும் பொழுது அதனால் வந்த குடும்பத்தில் பிரிந்து சற்றே இருந்து உல்லாசமாக இருந்து பிரிந்து சென்ற தம்பதியினர் உடனடியாக ஒன்று சேர்வார்கள். சிறு குழந்தைகளுக்கு காம எண்ணம் அறவே ஒழிய முறையாக திருமணம் நடக்க பிக்ஷாடனரை எங்கு சென்றாலும் வழிபடுவதும், ஒவ்வொரு ஆலயத்திலும் கபாலீஸ்வரர் கோயில் உள்ள பிக்ஷாடனரை வணங்குவதும், எந்த ஆலயத்திலும் 63 நாயன்மார்களுக்கு வணக்கம் வந்தனம் செய்து காரைக்கால் அம்மையாருக்கு பச்சரிசி மாவு கோலம் போடுவதும், வந்திப்பாட்டியை வணங்குவதும், இப்படி பாண்டிச்சேரி அன்னை முதல் ஆரம்பித்து பல கோடி மகான்கள் ஜீவாலயங்கள், ஸ்ரீ ராகவேந்தர் பிருந்தாவனத்துடன் காஞ்சிபுரத்தில் உள்ள 108 சிவாலயம் மற்றும் விஷ்ணு ஆலயம், காஞ்சி காமாட்சியம்மன் மகாபரிவாருடைய ஸ்ரீமடத்திற்கு சென்று அமைதி காத்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரநாமம் ஓதி மற்றும் ராமநாம ஜபத்தை ஓதி அங்கே உள்ள அத்தனை ஆலயங்களிலும் கூட்டாக கும்பலாக 10 பேர் 20 தனித்தனியாக சேர்ந்து வழிபடுவதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கின்ற திங்கட்கிழமை ஏறக்கூடிய 2024 சனீஸ்வர பகவானுடைய அற்புதமான நல்லவர்களுக்கு நல்ல பலனையும் தீயவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கின்ற ஒரு காலம். பைரவ சக்தி உபாசனை உள்ளவர்கள் பைரவர் காயத்தை சொல்லுவோம். க்ஷேத்திரபாலபுரம் என்று குற்றாலம் மாயவரம் அருகிலுள்ள க்ஷேத்திரபாலபுரத்தில் வணங்குவதும், சோழபுரம் சிவபூஷணி அம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதரை வணங்கி அங்கே சனீஸ்வரன் பூஜித்த முக்கன் மாலீஸ்வரரை வணங்கியதால் தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரணச்சனி, 7.5 ஆண்டு சனி எல்லாம் நீங்கி சந்தோஷம் பெற்று பைரவேஸ்வருடைய அதே இடத்திற்கு ஆலயத்தில் அடுத்த பக்கத்தில் உள்ள பைரவரை வணங்குவதும், 64 பைரவருக்கும் அதிகாரியான பைரவ தண்டம் என்று ஒன்று செய்து நீங்கள் 64 முறை வலம் வந்து அந்த தண்டத்தை வீட்டில் வைத்து பாதுகாப்பை கருதி இராணுவ வீரர்கள், காவல் அதிகாரிகள், உயர்நிலை பொறுப்பில் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு உள்ளிருந்து வேலை பார்த்து கெடுதல் செய்கிறார்கள். மொட்டை பெட்டிஷன் அதிகாரிகள் வர சோதனைகள், நமக்கு உயர் பதவியில் தடங்கள், ப்ரமோஷன் சம்பந்தமான கோர்ட்டு வழக்குகளை உடனடியாக முடிக்கின்ற பைரவபுரத்தை வணங்கி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையிலே நாட்டுக்காக இரவு பகல் பாராமல் பனி, குளிர், மழை, வெயில் இவைகளை தாங்கி கொண்டு குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்காக நீங்கள் ஒரு நிமிடமாவது நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதில் ஜாதி, மதம், இனம், குலம் எதுவும் கிடையாது. மீண்டும் திரும்பி வருகிறோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு ஜெய், ஓம் சக்தி பராசக்தி என்று அதனுடைய ஆதிமூல அடியாரான சத்குரு பங்காரு அடிகளார் இறந்து விட்டார் என்று யாரும் சொல்லக்கூடாது. அம்பாளின் திருவடியில் இருக்கின்றார் என்று சொல்கிறார். மகான்களுக்கு இறப்பு பிறப்பு என்பது கிடையாது. தவறாக உச்சாரணம் செய்கின்றார்கள். அவருக்கு அஞ்சலி என்று மனிதரால் செய்வதெல்லாம் தவறாக சொல்லுகின்றார்கள். மேல் உலகத்திலே அவருக்கு புகழ் அஞ்சலி செய்ய முடியாது. புகழினாலே, அன்பினாலே, சகலவிதமான சௌகரியத்தினாலே புளிச்சு போன அவர்களுக்கு என்ன கிடையாது. அதுபோல் திருவள்ளூர் வைத்திய வீரராக சுவாமி ஆலயத்தில் வணங்குவதும், திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயாரை வணங்கி குபேர செல்வ யோகத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டுமென்று சுந்தர மகாலட்சுமி கமலவரராஜ சன்னதியை வணங்கி குபேர செல்வ யோகம் கிடைத்து பொன்பேத்தியிலே ஆவுடையார் கோயில் அருகே பொன்பேத்தியில் உள்ள பொன்பேத்தி ஸ்ரீதேவி கரங்களில் உள்ள வலது கரத்திலே ஆள்காட்டு விரலிலே 3 ரேகைகள் நமக்கு மனிதனுக்கு உண்டு. ஆனால் அந்த மகாலட்சுமிக்கு 4 ரேகைகள் உண்டு. அதை கிட்டக்க போய் பார்க்கலாம். கோயில் பாலாலயத்திலே உள்ளதனால் மணி கண்டன் என்கின்ற ஒரு குருக்கள் அவரிடம் சாவி உள்ளது. அந்த ஊர் பெருந்தலைவர், ஊராட்சி தலைவருடைய இடம் உள்ளது. கேட்டு அதை தரிசனம் செய்தால் தரித்திரம் அறவே நீங்கும். அங்குதான் எதிர்காலத்திலே தங்க சுரங்கம் ஒன்று வர இருக்கின்றது. இப்படி குங்குமவல்லி, குங்கும சௌந்தரி சமேத திருமூலநாதர்,
சப்தரிஷீஸ்வரர் கோயில் வணங்குவதும், குகேஸ்வரர் வணங்குவதும், மங்களாம்பிகா சுமேத மாங்கல்யேஸ்வரர் மாங்கல்ய மகரிஷி நகரி அப்ரதீஸ்வரரை வணங்குவதும், வில்லுமரத்தை அடிப்பிரசம் சகசலிங்கேஸ்வரரை வணங்குவதும், ஆம்பிரவணேஸ்வரர் சௌந்தரநாயகி ஆம்பிரவணேஸ்வரரை வணங்குவதும், இப்படி பல கோயிலே ஆலயங்களை சொல்ல முடியாத எண்ணற்ற ஆலயங்கள். வேதாரண்யேஸ்வரை வணங்குவதும், தேவார திருவாசக வேத மந்திரங்களை ஓதி வேதங்களை சொல்வதால் உத்தமர் செயலியை போய் வணங்கும் பொழுது எல்லோரும் உத்தமர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும். அங்கே விரைவிலே ஞான சரஸ்வதி ஒன்று வர இருக்கின்றபடினால் வேணுகோபால பெருமாளை வணங்குவதும், உத்தமர் கோயிலில் உள்ள மகிழ தீர்த்தத்திலே வணங்கி சற்றே இளைப்பாரி அந்த மகிழ மரத்திலே பிரார்த்தனை செய்வதும், திருவள்ளரை ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத புண்டரீகாட்சி பெருமாளை வணங்குவதும், வள்ளரையை கண்டாயா என்று மேலுள்ள கேட்பார்களாம். அதே போல் மலையடிப்பட்டி, அதாவது துவாக்குடி திருவரம்பூருக்கு அருகிலே இடையிலே மலையடிப்பட்டி கமலவல்லி கண் நிறைந்த பெருமாளுடைய ஆலயத்தை அழகாக 11, 21 முறை கிரிவலம் வந்து 36 முழத்தில் உள்ள செவ்வந்திப்பூ என்கின்ற மஞ்சள் நிற பூவினால மாலையை சாத்தி பெருமாளை வணங்குவதனால் எப்பேற்பட்ட கண் தோஷங்களை நீக்கி அந்த உள்ள கல்யாண தூண் எப்பேற்பட்ட தோஷத்தை நீக்கின்ற அருமையான சக்தி வாய்ந்த தூண்களை வணங்கி பிறகு பெருமாளுடைய திருவடி திருமார்பு திருமுகத்தை வணங்குவதும், கல்யாண தூண்கள் என்று சொல்லுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சொன்னதிலே பக்கத்திலே பித்தளை காப்பு போட்டிருப்பார்கள், கவச்சம் போட்டிருப்பார்கள். அந்த கல்யாண தூண்களை வணங்குவதும், திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கோயிலை சென்னையிலே வணங்கி இடியாப்ப தானம் கொடுத்து பிங்க் நிறத்தில் உள்ள கம்பளி தானம் கொடுப்பதனால் நரம்பு சம்பந்தமான வியாதிகளை உடனடியாக குணப்படுத்தும் அற்புதமான ஆலயங்களில் பலவற்றை சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சொன்னதை ஒரு துளி இங்கே கொடுத்துள்ளோம். தொடர்ந்து நீங்கள் கேட்டு மகிழுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளர் அருணாச்சலம்.